அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. காலையில் 6:30 மணிக்கு நீங்கள் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணீங்க. அப்போ நான் கஷ்டப்படுறேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்க்க முடியலன்னு நான் அழுதது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எல்லாமே பேசக்கூடாதுமா நம்ம பப்ளிக்கில். ஏன்னா இல்லை, என் உயிர் உருகிறது எனக்கு தெரியுது. ஆமாம் தெரியும், எனக்கு அது தேவைப்படுது. கண்டிப்பாக தெரியும், எங்கேயும் என்ன தொடுது. கண்டிப்பாக தெரியும். வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போது என்னை நினைப்பாங்க. நினைக்கும் போது நான் அவங்களோட இருப்பேன். இருந்து அந்த நேரத்துக்கு அவங்கள எப்படி காப்பாற்றணுமோ அப்படி போயிடும். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, சாமி நீங்கள் வந்தீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. ஆனால் நான் போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன். அவங்களுடைய நினைவு, உண்மையான நினைவு, அது செயலாக மாறுதுங்க இல்லையா? நான் எங்கேயுமே போகிறதில்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் என் மேல அவங்க வைக்கிற நம்பிக்கையும் அந்த நினைவும் அவங்களுக்கு செயலை உருவாக்கி கொடுக்கும். உங்க பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், உங்ககிட்ட நான் பேசுறேன். சரி, அவங்க சொன்னவங்க எல்லாம் இன்னும் வரல, அவங்கெல்லாம் 5ஆம் மாசம் தான் வராங்க. அதுக்குள்ள நான் எப்படி வந்தேன்? ஏன் உங்ககிட்ட நான் இவ்வளோ ஒரு அண்ணாமலையார் மேல வச்சிருந்த ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு உயிர் ஓட்டம் எப்படி வந்தது? அண்ணாமலையார் அப்படின்னாக்கா இப்போ 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. அப்போ உங்களை நான் அண்ணாமலையாரா ஏற்றுக்கிட்டா? நானும் அண்ணாமலை தான்மா, நீயும் அண்ணாமலை தான். ஆமாம், ஏன்னா அண்ணாமலைன்னா ஆன்மான்னு அர்த்தம். உனக்குள்ளும் ஆன்மா இருக்குது, எனக்குள்ளும் ஆன்மா இருக்குது. இதில் பேதமே கிடையாது. அதுக்கு மனசுக்கு தான் பேதம். அந்த 2 பொருள் இணையும் போது தன்னறியாமல் ஒன்று நினச்சி ஒன்று உருகும். ஆனால் மனம் அப்படி உருகாது, ஏன்னா மனம் வேறுபட்டது. அது இந்த தமிழ்நாட்டில் 5 ஸ்தலங்கள் இருக்குது. காற்று ஸ்தலம் காலாஸ்திரி, நீர் ஸ்தலம் திருவனைக்காவல், ஆகாய ஸ்தலம் சிதம்பரம், மண் ஸ்தலம் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம், நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை. நான் காலையில் கூட ஒரு விஷயம் சொன்னேன். மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவனுடைய உடலுக்குள்ள யாகம் யோகம் 2 இருக்குது. யாகம்ன்றது வெளியே கொளுத்தி காட்டுறது, அது அடையாளம். யோகம்ன்றது உள்ள நீயே கொளுத்துறது, அது இன்னொருத்தர் கொளுத்தி நீ பார்க்கறது. இது நீயே கொளுத்துறது. இப்போ ஒரு காற்று அடிச்சது, இங்கே ஒரு பொருள் இருக்குது, இது எத்தனை போய் எங்கன்னா போட்டு போயிடும். காற்று ஒரு தண்ணி வந்ததுன்னா இது எத்தனை போய் எங்கன்னா போட்டுட்டு போயிடும். ஆனால் நெருப்பு வந்தால் வைக்காது, இருக்காது, இருந்த இடமே தெரியாம ஆக்கிடும். அப்போது மனிதனுடைய வாழ்வில் பாவ புண்ணியம் பண்ணாத உலகத்தில் மனிதனை பிறப்பே கிடையாது. ஆனால் அத்தனை பேர் பாவ புண்ணியத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல், அதை மிதைப்படுத்தி நிலைப்படுத்துகிற ஆற்றல் நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ கடவுள் எதுவாக இருக்கிறான்? ஓசையும் ஒளியுமா இருக்கிறான். அதனால தான் நான் போன புதன்கிழமை கூட அந்த நடிகர் விஜயினுடைய மாமாலாம் கடவுளை யார் உற்பத்தி பண்ணது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கதை மாதிரி எடுக்கிறாங்க அவங்க. அதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க, புதன்கிழமை வாங்கப்பா அப்படின்ட்டேன். அப்புறம் புதன்கிழமை வந்தாங்க. கடவுளை போய் மனுஷனை தான் கடவுள் தோன்றி வச்சான் இல்லையா? என்னை கடவுள் தோற்றி வைக்கல, என்னை எங்கள் அப்பா அம்மா தோற்று, எங்கள் அப்பா அம்மா அப்படியே போய்கினே இருக்கும். கடைசியில் அப்பா அம்மாவை தோற்றி வச்சது கடவுள் தான் அப்படின்னு போயிடும். ஆனால் கடவுளை தோற்றி வச்சது யாருன்னு சொல்கிறது? எப்படி சொல்கிறது அது? ஆனால் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாவது அவன் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஆனால் 7 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிப்போச்சு அதுவே. இப்போது அது சிவம் மட்டும் எப்படி உலகத்தில் இருக்குதுன்றது மட்டும்தான் சொன்னேன். இதுக்கப்புறம் அது சக்தியை உருவாக்கணும். அப்போ சக்தின்னா என்னது, சிவம்னா என்னது அப்படின்னா, சக்தின்னா ஒளி, சிவம்னா ஓசை. நம்ம உடலுக்குள்ள ஓசையும் ஒளியுமா தான் இறைவன் இயக்கம் பண்ணின்னுக்கிறான். உலகத்திலையும் ஓசையும் ஒளியுமா தான் உலகம் உருவம் பண்ணின்னுக்கிறான், இயக்கம் நடத்தினுக்கிறான். அப்போது இந்த ஓசையும் ஒலிக்கும் இது சின்னது.
அந்த ஓசையும் ஒலியும் அது பெருசு. பெருசு. அப்போ அந்த பெருசா இருக்கப்பட்ட ஓசையும் ஒலியோ இந்த சிறுசா இருக்கப்பட்ட ஓசை ஒலியை தனக்குள்ள இழுக்கணும். இழுத்துக்குச்சுன்னா என்ன ஆகும்? காணாம போயிடும் இது. அப்போ நான் பிறப்பில் பிறப்பா இருக்கிறேன். அதுதான் மகான்கள் பிறப்பா இருக்கிற வழி. காரணம் என்னன்னா, மனித உடலுக்குள்ள மனிதன் சந்தோஷமா வாழணும், குழந்தை குட்டியோட வாழணும், அப்பா அம்மாவோட வாழணும், பாசத்தோட வாழணும், பணத்தோட வாழணும், சொந்த பந்தங்களோட வாழணும். இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சின்னு வாழ்ந்துன்னுக்கிறான் மனுஷன் ஒரு வட்டத்துக்குள்ள. இது இல்லை வாழ்க்கை. ஒவ்வொரு மனித வாழ்விலையும் முப்பொருள் உடலுக்குள்ள 5 பொருள் உலகத்தை இயக்குது. ஒன்று பூமி, இன்னொன்று வெள்ளி, இது சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி. இந்த 4ம் சேர்ந்து தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் தெரியும், மற்ற பொருள்கள் தெரியாது. அப்போ இதுக்கு மேலே நம்மளை ஏற்கிற பொருள் எது எது அப்படின்னா பூமி, ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, இதுதானே இயக்குது நம்மள. ஆனால் இதில் பூமி வந்து இயக்கம் இல்லாது நிற்கிது, ஆகாயம் வந்து இயக்கம் இல்லாது நிற்கிது. அப்போ இது இடையில இயங்குறது எதுன்னா காற்று, இடையில இயங்குறது எதுன்னா தண்ணி, இடையில இயங்குறது எதுன்னா நெருப்பு. இப்போ அகாரம் என்ற இடுப்புல நெருப்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் இடுப்புல நெருப்பு இருக்குது. இந்த அகாரம்னா இதுக்கு அம்பாள்னு பேர். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றுலையும் காற்று இருக்குது. காற்றுன்னு ஒரு பொருள் இல்லை. காற்றுக்குள்ள என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. காற்றுக்குள்ள என்ன இருக்குது? ஓசை இருக்குது. இந்த காற்றுக்குள்ள இருக்கிற நெருப்பு, ஓசை, இந்த காற்று, இது 3ம் சேர்ந்து தான் நம்ம உணவு உட்கொள்றதை ஜீரணப்படுத்துது. அது இல்லைன்னா சுத்தாது. இப்போ ஏரோப்ளைன் கிளம்புறதா இருந்தால் முதல்ல ஒரு விசிறி சுத்தம் இல்லை, ஒரு லாரி கிளம்புறதா இருந்தால் அதுக்கு ஃபேன் சுத்தம். அப்போ எல்லாமே ரெடியாக போகணும்னு சொன்னால் அதுக்கு ப்ரெஷர், காற்று வேணும். ஆமாம், இந்த காற்று மட்டும் இருந்தால் போகுமான்னா போகாது. அது கூட நெருப்பு வேணும், அது கூட சப்தம் வேணும். இது 3ம் சேர்ந்து தான் இந்த உலகத்தை இயக்குது. இந்த 3ம் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது. அப்போது இந்த தொப்பு வயிற்றுல காற்று இருக்குது, இதுக்கு மேலே தலையில் நமக்கு சப்தம் இருக்குது. அப்போது இந்த நெருப்பு இயங்குறதும் இந்த சப்தம் இயங்குறதும் தலையில் இருக்கிற காற்றால தான் இயங்குது. அதில் இருக்கிற சப்தம் போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே காற்று நிற்காது, இங்கே நெருப்பு நிற்காது இல்லையா? அப்போது அதுக்கு பேர் அகாரம், காற்றுக்கு பேர் மகாரம், தலையில் கேட்குற சப்தத்துக்கு பேர் உகாரம். இது விஞ்ஞானத்தில் நியூட்டான், புட்டான், எலக்ட்ரான், இது 3 தான் உலகம். அணு 3 சேர்ந்தா அணு, இது 3 சேர்ந்தா அணு. இங்கே இதுதான் அங்கேயும் இயக்கம், இங்கேயும் இயக்கம். அதனால தான் சொன்னேன் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னா. அப்போது இதுக்குள்ள உயிர் எல்லாத்துக்கும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அத்தனைக்கும் உயிர் இருக்குது இல்லையா? ஆனால் நம்மள கூட ஏன்பா நீ ஒரு உயிர்ப்பா அப்படின்ட்டு போயிருக்கலாமே. ஏன் மனுஷன்னு சொன்னான்? எதுக்காக சொன்னான் நம்மளை மட்டும் மனுஷன்? இப்போ யானை நம்மளை விட பெருசு, ஆனால் அதுக்கு கூட யானைன்னு தான் போயிடும். அது ஒரு ஜீவன் தான் சொல்கிறோமே தவிர அதை வேற எதுவும் பெருசாக சொல்லலை. ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த மனுஷன்னு நம்மளுக்கு சொன்னான்? இதில் என்ன ரகசியம் இருக்குது? எல்லாம் ஒரு உயிரினம், நம்மளும் அதில் ஒரு உயிரினம். இது என்ன நமக்கு மட்டும் புதுமையான பேர், மற்ற பேர் இது ஜீவனுக்கு இல்லாத ஒரு பேர் இருக்குது. நம்ம யோசிக்கணும் இல்லைம்மா? யோசிக்கணுமா? யோசிக்கணும். நீ சொன்னா சொல்கிறேன். இல்லை யோசிக்கணும். அப்போ யோசிக்கிறோம். யோசிச்சா மாற்றங்கள் மனிதங்கிட்ட தான். ஆமாம், மற்ற ஜீவராசிகளில் மாற்றங்கள் இல்லை. பூனைக்குட்டி பிறந்ததுன்னா சாகர வரைக்கும் அது பூனை தான். புலிக்குட்டி பிறந்தா சாகர வரைக்கும் புலி தான். யானையா பிறந்ததுன்னா சாகர வரைக்கும் யானை தான். ஆனால் இந்த மாற்றம் மனுஷங்கிட்ட தான். குழந்தையா, அவன் வாலிபையா, வயசானவையா, பெரிய மனுஷன். அப்போ இந்த பருவங்களை வகுக்கிறது, மாற்றுறது மனசு இல்லையா? அப்போ இந்த மனசு, அதுக்கு ஏன் மனசு இல்லை, நமக்கு மட்டும் ஏன் மனசு இல்லை? சொல்லவே கூடாதுமா. என்னம்மா இப்படி பண்ணி விட்டேன்னா மந்திரம் பண்ணி, என்ன மந்திரம் பண்ணியம்மா? எல்லாத்து முன்னுக்கு வந்து பார்த்துடணுங்கிற அந்த ஒரு ஆசை. அப்போ இந்த மனசு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, நமக்கும் ஒரு உயிர் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் எப்படி இது மனசுன்னு சொல்கிறோம் அப்படின்னா,
வெளியே இருக்கிற இந்த ஐம்புலன்கள் இருக்குது, மெய்வாய் கண் மூக்கு செவி, ம் இது 5 வேலைகளை செய்யுது. ம் ஒருத்தர் தொட்டா உணருது, ஆமாம் ஒருத்தர் போனால் பார்க்குது, ம் ஒருத்தர் என்ன செய்தால் மோருது, ஒருத்தர் என்ன கொடுத்தா ருசிக்குது, ஆமாம் இல்லை ஒருத்தர் என்ன பேச கேட்குது. கேட்குது. ஆனால் அதுங்களுக்கு அது இல்லை. யார் எது கொடுத்தாலும் சாப்பிட்டு அது பாட்டு போய் ஆமாம், எது கிடைக்குதோ அதை அடிச்சு போட்டு தான் சாப்பிட்டு தான் போய் படுத்து தூங்கிடும். வேலை முடிஞ்சுது. அப்போது இந்த சிந்தனை இல்லை அதுகிட்ட. ம் இந்த சிந்தனையினுடைய காரணமாக உலக எண்ணத்தெல்லாம் இது எதை பார்த்தது, எதை கேட்டது, எதை பேசுச்சு, எல்லாத்தையும் எடுத்து அந்த மனசுக்கிட்ட கொடுக்குது, அதுவாயிடுது. அந்த உயிர்கிட்ட கொடுக்குது. ம் அப்போது வெறும் இந்த உயிராக இருந்த மனசு உயிர் என்ன ஆகிப்போச்சு, மனமாக மாறி போச்சு, முதுமை அடிச்சது, ம் பக்குவப்படுது, பக்குவப்பட்டு போச்சு. அப்போ பக்குவப்பட்டதால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது பகுத்தறியுது அதை. அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சது. சரி. இந்த பகுத்தறிவு ஆறு அறிவுன்னு ஒருத்தனுக்கு ஒன்றும் கிடையாது. 3 அறிவில் தான் சாவறோம். ம் சக்தியாக பிறக்கிறோம், ஜீவனாக வளர்கிறோம், மனமாக வாழறோம், பிணமாக போயிடுறோம், இல்லை? 6 அறிவு மகான். ம் இந்த 6 அறிவுன்னா என்ன? மூலாதாரம், சூதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இது அந்த 6 தாண்டனின்னா 6 அறிவு. சரி. அப்போது முக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முப்பொருளை இணைக்க கற்றுக்கணும். ம் எதை? அகாரம், மகாரம், உகாரம். ம் நெருப்பு, காற்று, சத்தம். சத்தம். இது 3 இணைச்சியரா யாரால இணைக்க முடியுமோ அவனுக்கு மட்டும்தான் முக்தி, மோட்சம். மற்றவங்களாம் ஏமாத்திடுவோன்னா இருக்கலாம். சொல்லுங்கம்மா. ஆத்மாவோட கையா ஆத்மா. நான் பேசும்போது ஏதோ பேச வந்தேன். ஆனால் இப்போ பேசிட்டு போனாங்க தெரியுங்களா, அவங்க வரும்போது எவ்வளோ பயந்துக்கணும், எவ்வளோ படப்படப்பா, எவ்வளோ இதுவாக இருந்தாங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வரும்போது பேசுகிறாங்கன்னாக்கா அது எவ்வளோ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்குதுன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப பயந்த சுபாவம், ரொம்ப இதுவு, வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இதுவு, அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு தைரியமாக நிற்கிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்கன்னா அது ஐயா கொடுத்த நம்பிக்கை தான் ஐயா. ஏன்னா அவங்கள வந்த தூரத்துலேருந்து நான் பார்த்துங்கிறேன், செஞ்சுங்கிறேன். இந்த பாடம் பண்ணாலே ஐயா கூட வேறு, ஐயா கூட இருந்தால் எல்லாரும் தைரியமாக இருப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாது. அதை நடைமுறையில் நாம் நல்லா பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தைரியமாக தனியாக இருந்தாலும் எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க, அவங்க கஷ்டம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுது. நம்ம தைரியமாக நம்ம நடந்தாலும் போனாலும் வந்தாலும் பேசுகிறவங்க பேசுகிறாங்க, பேசினா பேசட்டும் அப்படின்ற தைரியம் இப்போ வந்துருக்குது. அப்போ எனக்கு போது அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க ஒருத்தர் வேணும். இல்லை, ஒருத்தர் இருந்தால் நம்ம ஒரு விளக்கு நான் கூட ஒருத்தர் தூண்டி விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அந்த விளக்கு தானாக அணைஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் வழிகாட்டினே கிடையாது. அதுவும் ஐயாவோட வார்த்தைனா எப்படின்னா, இது இந்த காலத்துக்கு தான் பொருந்தம் கிடையாது, இனிமேல் வர காலத்துக்கு தான் அது நிறைய பொருந்த போகுது. ஏன்னா இன்னும் மக்கள் நிறைய துன்பங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான காலகட்டம் இருக்குது. அந்த டைம்லலாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி யாரும் பெரியவங்க கூட இல்லை, நம்ம கூடவே வந்து வழிகடத்தலாம் இப்போ யாரும் இல்லை, எல்லாம் அனாதை மாதிரி தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன குடும்பம் ஆகிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரியும், ஐயாவோட வார்த்தை தான் இனி உலகத்துக்கு வழிகாட்டவே போகுது. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்க, கை கால் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா தைரியமாக இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எங்கள் பொண்ணால் முடியாது, நடக்க முடியாது, ஏதோ வேலை செய்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இவங்கள விட மோசமாக இருந்தாங்க, பயந்துக்கினது. இப்போ ஒரு வேலைக்கு போவே ஒரு தன்னம்பிக்கை வரவே இப்போ தைரியமாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னதான் ஃபேஸ் பண்ணாலும் கூட நான் இருக்கிறேன்ற ஒரு தைரியத்தினால அவங்க செய்கிறாங்க. அவங்களால பாடம் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, முடியல. அவங்கள எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த சின்ன விபூதி வச்சு அனுப்புகிற டெய்லியும் அந்த விபூதியால் அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வருது, அவ்வளோ தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே பார்க்கும்போது எனக்கு நான் தான் சொல்லியிருக்கிறேன் முதல்லையே, எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போது பரவாயில்ல, இவ பழிச்சுப்பா, இவ இது பண்ணிடுவா அப்படின்றதுனால அவளுக்கு இதுவாக போய்கிட்டு இருக்கு ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, வரணுமா? அவங்க பேசுறதுனால என்னால் எது என்னவோ பேசணும்னு இது பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஆனால் அவங்கள அப்போ பார்த்ததுக்கும்
பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அந்த தைரியத்தை பார்க்கும்போது ரொம்ப நானே கொஞ்சம் இதுவாகிட்டேன் ஐயா. எனக்கு என்ன கஷ்டம்னா எல்லா அனுபவமும் பார்த்தேன் ஐயா. நான் பாடம் பண்ணேன், 4 பாடம் வாங்கினேன். 5வது பாடம் வாங்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 4 பாடத்துலேயே அவங்க சொன்ன மாதிரி அனுபவம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாமே அனுபவிச்சு எல்லாமே செஞ்சு இப்போ ஒன்றுமே இல்லாத ஜீரோ மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன் ஐயா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் நான் என்ன நினைக்கிறேன், ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம இதுவும் இன்னும் தீரலை, அதுக்கு ஒரு நேரம் காலம் வந்தால் தான் அந்த அனுபவம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு இருக்கிறேன் ஐயா. காலம் வருமா? கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பாரத்தை ஐயா கிட்ட இறக்கி வச்சுருங்க. அவருக்கு அதுக்கான வழியை அவர் காட்டுவார். நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. நம்பிக்கையோட தான் ஐயா பயணம் பண்றேன். நம்பிக்கை இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இதுனியா இருக்க மாட்டேன் ஐயா. நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையில கூட, அம்மா நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறேன், டைமோட எழுந்து கிளம்பி வண்டியில ஏறிட்டாலாம் போய் சேர்ந்துடா வந்துட்டாலாம். முடியல தான், ஆனா முடியலன்னாலும் ஆபீஸ் போயிட்டு அவன் என்ன செய்யணுமோ அத்தனை வேலையை செஞ்சிடறா ஐயா. அந்த தைரியம் தன்னம்பிக்கையும் என்னால் முடிஞ்சது ஐயா பேரை சொல்லி ஒரு திருநீர் வச்சு அனுப்புறேன், அவ்வளோதான் ஐயா. நல்லதுமா, நல்லதுமா, சந்தோஷம். ஆத்மாவோட ஆத்மாவோட நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.